ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பானிபூரி. இது பானிபூரியா மசால் பூரியா? மசால் பூரி தான். ஆனால் நிறைய பேர் பானிபூரி பானிபூரின்னு தான் சொல்லுவாங்க. மசால் பூரி, அதுவும் சாதாரண மசால் பூரி கிடையாது, சிக்கன் மசாலா பூரி. இதை எப்படி செஞ்சோம்னு சொல்லிட்டு பாருங்க. சிக்கன் மசாலா பூரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சாப்பிட்டு பார்க்கல, எப்படி செஞ்சேன்னு பார்த்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா, இப்படி தான் நாங்கள் சிக்கன் மசால் பூரியை செஞ்சுருந்தோம். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு சொன்னால் தானே உங்களுக்கு அது இதுமாரி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் மசாலாவை எடுத்து, மசாலா பூரியை எடுத்து, சிக்கனை கொஞ்சம் எடுத்து ஒரு வாய் அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக இருக்குது. ஒரு 3 முறை அந்த குண்டானில் வந்து போட்டு கிண்டி போட்டோம். வீடியோவில் வந்து 1 முறை கிண்டி போட்டது மட்டும்தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 முறை போட்டு கிண்டி அதே அளவுக்கு 3 முறை போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இதை தான் இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மலையை வந்து இந்த வயிறு தாங்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லாயிருக்கு, உண்மையாக நல்லாயிருக்கு. மசாலா மட்டும் இது கம்மியாக தான் இருக்குது. மசாலா கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். வேணும்னா மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் இதுவே போதும்னு நினைக்கிறேன். தேவைன்னா மசாலா நிறையா இருக்குது. மசாலானா தான் அந்த கிரேவி, அதை ஊற்றிக்கலாம். ஓகே, சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் பீஸோட சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க உண்மையாக. இந்த வெங்காயம்லாம் அப்படியே பச்சையாக. வாவ், அந்த சிக்கனோட அந்த கிறிஸ்பி இருக்குல்ல, அது வேற லெவலில் அப்படியே ஒர்க் ஆகுது. ஓகே, இன்னைக்கு ஒரு புடி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி? 3 2 3 3 3 3 2 2 2 2 1 1 1 1 ஸ்டார்ட். அருமையா இருக்குப்பா. பின்னாடி இருந்து மலையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறேன். முன்னாடி நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஒரு மாதிரி இருக்கேன். 10 பானிபூரி, அதாவது 10 மசாலா பூரி கடையில் வாங்கினோம்னா பத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். பார்சல் 10 வாங்கிட்டு வந்தேன். ஒரு பக்கம் சிக்கன் கொத்து பரோட்டா சாப்பிட்டோம்ல, அந்த ஃபீல் வருது. உருண்டை பிடிச்சி கொஞ்சம் ஊற்றேன். மசாலா அதில் கொஞ்சம் ஊற்றி கொடு.
ஏய் கேமரா மாற்றி ஸோ வீடியோ வந்து யானே பின்னாடி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. வந்துருக்கா நல்லா போயிட்டு இருக்கும்போது இதுமாரி ஏதோ ஆச்சுன்னா டென்ஷன் ஆகிடும். சாரி ஃபார் தி எரிஞ்சல்ஸ், சரி பண்ணிடலாம். சிக்கனோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. சிக்கன் இன்னும் கூட நிறையா போட்டிருக்கலாம் போல இருக்குது. இதிலே நடுவில் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ அடுத்த முறை இதுமாரி பண்ணும்போது சிக்கன் பாதிக்கு பாதி மிக்ஸ் பண்ணி அடிப்போம். அப்போ இன்னும் செமையாக இருக்கும். இவ்வளோ இருக்குது. வா, சோறு மாதிரி இது சாப்பிட முடியல. கொஞ்சம் முழுங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசப்பட்டோமா, கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கலாம் போல. பெருசா இல்லை. இதுவே ஒரு பானிபூரி வரும். ஓகே, அப்படின்னா எப்படியும் நார்மலாக கடையில் சாப்பிட்ற பானிபூரி ஒரு 15 தாண்டி இருக்கும். ஆமாம், இதுவே ஒன்று வரும்னா அப்போ கணக்கு போட்டுருவோம். இதுவே ஒன்றா ஒன்று மேலே வரும் மாட்டிருக்கு.
வெளியே தள்ளுது, உள்ளே போன வேகத்துக்கு வெளியே தள்ளுது. கொஞ்சம் தான் முடிச்சுட்டு அப்புறமா என்னன்னாலும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் தான் முடிச்சிடலாம். தண்ணி வரன்னு இருக்குன்னு இதில் தண்ணி ஊற்றிட்டுனா ஒரு மாதிரி இருக்குது, அருவருப்பாக இருக்குது. ஓகே, முடிஞ்சிச்சு. ஓகே, சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சது. மொத்தம் 10 பார்சல் வாங்கிட்டு வந்தேன். அந்த 10ல் 9 பார்சல் 3 கொட்டி கிண்டி அப்படியே வச்சாச்சு. ஒன்று வந்து அப்பாவுக்கு வெளியே எடுத்து வச்சாச்சு. அவருக்கு போய் அதை கிண்டி கொடுத்துருவோம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்து பண்ண முடியும். அடுத்து எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவோம். இதே தான் சொல்கிறேன், அடுத்த வீடியோ வர்றதுக்கு 4 நாள் 5 நாள் ஆகுதுன்றீங்களா? வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இப்பயே பார்த்தீங்கன்னா மணி 7, கிட்டத்தட்ட நான் 5:30 மணிக்கு வந்தேன். 5:30 மணிக்கு வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. இப்போ 7 மணி வீடியோ முடிக்கும் போது, அப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு வேலையும் பார்த்துட்டு இதையும் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால தான் இப்போ இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகி போயிடும். நாளைக்கு எடிட் பண்ணி 4:30 அன்னைக்கு தான் என்னால் அப்லோடு பண்ண முடியும். இன்னைக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சது, அதனால இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணேன். வேலை எப்பயுமே நான் 7 மணி 8 மணி ஆயிரும். அதுக்கு மேலே வந்து எந்த வீடியோவும் பண்ண முடியாது. அதனால புரியும்னு நினைக்கிறேன். உழைச்சி வேலை செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு அது புரியும், எல்லாத்துக்கும் புரியும். வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.